வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தாவேகாவுடன் கூட்டணி வரும் பெரிய கட்சிகள், அரசியலில் பெரும் பரபரப்பு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கானும் ஆள் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய பார்த்திங்கன்னா அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம். ஏன்னா பெரும்பான்மையை அவங்க தான் பார்த்திங்கன்னா பெற்றிருக்காங்க. வெற்றியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நெருங்கி விட்டார், மக்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான சூழலில் தற்பொழுது என்னதான் பார்த்திங்கன்னா இருந்தாலும் யதார்த்தம் இன்னும் பார்த்திங்கன்னா 118 தேவை. ஸோ அவர்களிலே 108 கிட்ட இருக்கிறதுனால மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளை கூட்டணி மூலமாக தான் பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்கப்பட வேண்டிய சூழலில் விஜய் அவர்கள் தற்பொழுது இருக்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா கூட்டணி யாருடன் அமைக்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தையிலும் தாவேகா இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ், பாமக, விசிக, சிபிஎம், சிபிஐ உடன் பேச்சுவார்த்தை நடத்த தாவேகா அவர்களும் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விஜயின் தந்தையாக இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்சி அவர்கள் காங்கிரஸ் கூட்டணி அமைத்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அவங்களுடன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கட்சிகளுடன் பேசி பெரும்பான்மைக்கு எந்தெந்த, அதாவது ஆட்சி பிடிக்க எவ்வளோ தொகுதி வேணுமோ அவ்வளோ தொகுதிகளை மட்டும் பார்த்திங்கன்னா செய்ய பார்த்திங்கன்னா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதே சூழலில் பார்த்திங்கன்னா தாவேகாவுக்கு பார்த்திங்கன்னா பாமகவும் ஆதரவு அளிப்பதாக குறித்து அன்புமணி அவர்கள் முடிவெடுப்பதாக சௌமியா அன்புமணி அவர்கள் கூறியிருந்தார். அதாவது தருமபுரி தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகு செய்தியாளர்களை அவங்க சந்தித்தாங்க. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மனதில் எப்பொழுதும் தருமபுரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தற்பொழுது தருமபுரி மக்கள் மனதில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிரூபித்தார்கள். மேலும் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தீவிரமாக பணியாற்றுவோம் அப்படின்றதை உறுதியாக சொன்னார்கள். இதன் மூலமாக அவங்க ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது ஆட்சியின் பக்கத்தில் நாங்கள் செல்வோம் அப்படின்றதுனால. ஸோ அப்போ ஆட்சியை பிடிக்கக்கூடிய சூழலில் விஜய் அவர்கள் இருக்கிறார். விஜயை நோக்கி இவங்க செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட்டணி அந்த பக்கம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எந்தெந்த கட்சிகளுடன் எவ்வளோ தொகுதிகள் இருக்கோ அந்த கட்சிகளை பார்த்திங்கன்னா கூட்டணி சேர்த்து அவங்க மூலிமா ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள், மாறுதல்கள், நிறைய விதமான சிக்கல்கள் என்பது நடைபெறக்கூடும் அப்படின்றதே சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு மாறுதல் என்பது நடக்கப் போகிறது அப்படின்றது மட்டும் யதார்த்தமாக தெரிகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாறுதல்கள் அப்படின்றத. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே.